ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அடை தோசையும் அப்புறமா அதுக்கு ஏற்றப்போல் ஒரு தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். அடை தோசைக்கு பொதுவாகவே தேங்காய் சட்னி தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி செய்யலாம், இல்லைனா வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். அடை தோசைக்கு முதல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுட்டேன். அது எவ்வளோலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைக்கிறதுக்கு போகலாம். அடை தோசைக்கு அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே நம்ம 1 கப் எடுத்துட்டோம்னா அந்த கப்லேயே எல்லா அளவுகளும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் பச்சரிசி, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் சேர்க்காம நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து மட்டும் கம்மியாக இருந்தால் போதும். அதே போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம இது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அது கூட ஒரு 3 போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்தை அனுசரித்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்கும், அதனால நான் 3 தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகாய் வந்து அரிசி கூட சேர்ந்து ஊறுச்சுன்னா அது அரைக்கிறப்போ மிளகாய் இருக்கிறதே தெரியாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சிடலாம். அதுக்காக தான் இப்போ ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 2-2.5 மணி நேரம் இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஊறினா நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கூடவே அந்த மிளகாயை சேர்த்து போடுறதுனால அந்த மிளகாயும் நல்லா ஊறி நம்ம மாவு அரைக்கிறப்போ அதுவும் சாஃப்டாக அரைஞ்சிரும். அப்போ உடனே போட்டோன்னா கொஞ்சம் திப்பியாக இருக்கும் மிளகாய், அதனால் கூடவே போட்டு அதுவும் ஒரு பக்கம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைக்கலாம். மாவு ஒரு பக்கம் அரைக்கிறதுக்கு போட்டாச்சு. சரி, அது மாவு அரைச்சி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து நான் கிரைண்டரில் தான் போட்டிருக்கேன். மிக்சியிலனா நம்ம பக்கத்துலேயே நிற்கணும். சரி, கிரைண்டரில் போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் போட்டு விட்டேன். அதுக்கு அரைஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம தோசைக்கு தேவையான எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் வெட்டி எடுத்துக்கணும். வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை, இந்த மாதிரிலாம் காரம் தேவையில்லை. ஏன்னா நம்ம மிளகாய் முன்னாடியே போட்டோம் இல்லையா, அதனால் காரெல்லாம் தேவைப்படாது. இது மட்டும் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு தோசை ஊற்றிடலாம். அதுங்களையும் நம்ம சட்னி கூட ரெடி பண்ணிடலாம். கடைசியாக தோசைக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாவை ஆட்டின உடனே கலந்து நம்ம தோசை ஊற்றுறது தான், அதனால் புளிக்க வைக்க தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான். நீங்கள் புளிக்க வைக்கணுன்னா கூட ஒரு 2 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் புளிக்க வைக்கணுன்றதுலாம் இல்லை. நம்ம நைட்டுக்கு டின்னருக்கு செய்கிறோம் அப்படின்னா 5-6 இப்படி ஊற வச்சிங்கன்னா ஒரு 8 மணியை போல் எடுத்து நீங்கள் அரைச்சி அப்படியே டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். கொஞ்சம் தேங்காய் அந்த மாதிரி போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்பப்போ கடிப்படும் பார்த்திங்களா, அதனால் தேங்காய் போட்டோன்னா கடிப்படுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு டின்னருக்கு ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்னா இந்த அடை தோசை செய்யுங்க. உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு வெரைட்டியாக சட்னி, இந்த தோசைக்கெலாம் வெரைட்டியாக சட்னி செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஒரே சட்னி, தேங்காய் சட்னி மட்டும் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக வெட்டுவோம். துருவியும் கூட போடலாம். ஆனால் அந்த வெட்டி சின்னதாக அந்த மாதிரி வெட்டி போடுறோம் பார்த்திங்களா, அதுதான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நறுக்குன்னு கழித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மாவு பாருங்கள் அரைச்சாச்சு. நல்லா எப்பயும் தோசைக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மாவு வந்து அரைச்சிருக்கேன். கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி வேணால் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்குள்ள என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத சேர்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், நல்ல கலர் கிடைக்கும். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதில் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டின தேங்காய். துருவி கூட போடுறதுனா போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி வெட்டி போட்டிங்கன்னா நல்லா தோசையில் அப்படியே கடிச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் வெட்டி போட்டேன். கூடவே கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு வெங்காயத்தை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு கலந்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அதனால் பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க. வெங்காயம், மல்லித்தலை, தேங்காய் பூ இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெருங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தோசை ஊற்றினோம்னா சுட அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அடை தோசையை பொறுத்த வரைக்கும் அப்படியே சுட சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தோசையை ஊற்றிட்டு அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து சட்னி பண்ணிடலாம். சட்னிக்கும் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். மாவு அரைக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றுறது தான். அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன்,
டின்னருக்கு செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலைன்னு. இது ஏன் டின்னருக்கு தான் செய்யணுமாலாம் இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் செய்யலாம். காலையில் 6 மணி 5 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா ஊற வச்சுட்டு ஒரு 8 இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ஆனாலும் நைட்டுக்கு வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும் இல்லையா, அதனால சரி இது நைட்டுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிருவோம். இதில் ஒரு 1/4 மூடி தேங்காயை, ஒரு 3 துண்டு தேங்காய், இந்த சைஸில் ஒரு தேங்காய் உடச்சால சின்ன சைஸாக வந்துச்சு, அதில் அப்படியே முழுசாக எடுத்து போட்டாச்சு. அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் வெட்டி சேர்த்துக்கலாம். அரைப்படாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் சங்கட்டமாக போயிடும், அதனால் வெட்டிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தேங்காய் சட்னியில் அதிகமாக காரசாரம் இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அதனால் ஒரு 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்துருக்கேன், ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு. இதில் தண்ணியெல்லாம் கலக்க வேணாம், இதே கெட்டியாக அப்படியே தான் வச்சுக்கப்புறம் தாளிக்கவும் போகிறதில்ல. அதனால் பச்சை சட்னியாக அப்படியே தாளிக்காமல் செய்யாமல் அப்படியே அரைச்சி அப்படியே ஊற்றி சாப்பிட போகிறோம். மாவு ரெடி, தோசைக்கல்லும் ரெடி. அவ்வளோதான். அடுத்து எண்ணெய், உங்களுக்கு என்ன விருப்பமோ தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், கடலெண்ணெய் எதை வேணாலும் ஊற்றிக்கோங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து. கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா அடியில் பாருங்கள் இப்படி சூப்பராக கலராக நல்லா மொறுமொறுப்பாக கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ திருப்பி போடுவோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள் அடியில். இப்போ தோசை எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் பாருங்கள் தோசை எவ்வளோ மொறுமொறுன்னு பாருங்கள். மொறு நிற்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். சூப்பரான ஒரு அடை தோசையும் நல்லா கெட்டியாக தேங்காய் சட்னியும் செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி இந்த மாதிரி அடை தோசை இப்படி தொட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.